நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். பாரதிய ஜனதா கட்சி வேலூர் மாவட்ட செயலாளர் சாய் எஸ் ஆனந்தன். இதுக்கு முன்னாடி நான் இந்து முன்னணி பொறுப்பாளராக இருந்திருக்கேன். இந்து முன்னணி பேரியக்கம் 1980 கரூர்ல ராமகோபால் அஞ்சியால 32 ரூபா பாக்கெட்ல வச்சு துவங்கப்பட்ட பேரியக்கம். இதுல 179 பலிதானிகளை கொண்ட இந்துக்களுக்கு வாதாட போராட பரிந்து பேச துவங்கப்பட்ட இந்த இந்து இயக்கம் இந்துக்களுக்காக ஒரு எழுச்சியை கொண்டு வரணும் மக்களிடையே. இப்போ உதாரணத்துக்கு இஸ்லாமியர்களுக்கு அவங்க மதத்தை வளர்க்க பரப்ப பாதுகாக்க அவங்க மத வழிபாட்டு தலமான மசூதியில் சொல்லித்தராங்க, கிறிஸ்தவர்களுக்கு சர்ச்சில் சொல்லித்தராங்க. அது மாதிரி இந்துக்களை ஒருங்கிணைக்கணும். ஆலய வழிபாடு, நம்மளோட ஒரு சின்ன சின்ன விஷயம், மோதிரம் போடுறது எதுக்கு, மெட்டி போடுறது எதுக்கு, மூக்குத்தி போடுறது எதுக்கு, குங்குமம் வைக்கிறது எதுக்கு, நெத்தியில குங்குமம் விட்டோம்னா குங்குமத்தனோட திறன் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட பிட்யூட்டரியம் சுரப்பி சுரக்கும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். விபூதியோட தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா சிறுமூலையில் இருக்கிற கெட்ட நீரை எடுக்கும். இந்த மாதிரி ஒரு நம்ம இந்து கலாச்சாரத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இந்த இந்து முன்னணி பேரியக்கம் பெரிய லெவல்ல கிட்டத்தட்ட கண் துஞ்சாமல் 1 மாத காலங்களாக இந்த இடத்துல வேலை செஞ்சு இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. இந்த மாநாடு ஒரு மாபெரும் வெற்றி காணும். இந்துக்கள் ஒரு ஒற்றுமையோட செயல்பட்டு எல்லா விஷயத்தையும் சக்சஸ் பண்ணணும். சேந்தமரத்துல இருந்து வரோங்க சார். அதாவது தென்காசி மாவட்டம் சேந்தமரம் வில்லேஜ்ல இருந்து வரோம். முருக பக்தர்கள் மாநாடு இந்துக்களின் எழுச்சி மாநாடாக இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்துக்களின் எழுச்சி மாநாடை பார்வையிடுவதற்காக பல்வேறு பட்டி தொட்டி கிராமங்களில் இருந்தும் அனைத்து மக்களையும் அழைத்து கொண்டு இப்போ முருகரை தரிசிக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். பிஜேபியின் சார்பாக ஆன்மீகத்தை வளர்க்குறாங்க. ஆன்மீகம் இன்னும் சிறப்பாக வரணும், இன்னும் முருக பக்தர் நிறைய கூடணும், இந்து மக்கள் எல்லாம் ஒன்னாகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இதை கொண்டு வர்றாங்க. இன்னும் மத வேறுபாடுகள்லாம் கிடையாது, எல்லா கடவுளும் ஒன்று தான் அப்படிங்கிறத இவங்க நிரூபிக்கிறதுக்காண்டி இதெல்லாம் செய்கிறாங்க. எல்லாரும் இருக்காங்க. நம்ம ஜனத்தொகை இந்துக்களை ஒன்று கூட்டணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம்தான் அவங்கள, அவ்வளோதான். சேலம் மாவட்டத்திலேருந்து வராங்க. கெங்கவள்ளி நல்லபடியாக எல்லாமே செஞ்சுருக்காங்க, திருப்தியாக இருக்குது. இது மூலமாக ஒரு விழிப்புணர்வு இருக்குங்க, ஒரு இந்துக்கள் எல்லாம் ஒன்றா இருக்கணும். அதனால இந்த முருகபக்தி மாநாடு நல்ல முறையாக இருக்குங்க. ஆம்பூர்லேருந்து வரோம் சார். வேலூர் மாவட்டம் ஆம்பூர்லேருந்து வரும். பார்த்தசாரதி என்னோட பேர். நமது கலாச்சாரம், பண்பாட்டு, இறையாண்மை இதெல்லாம் பெருக்கிறதுக்காக இதில் நல்லபடியாக கேட்டு நடத்துகிறாங்க. நல்ல விஷயம். மக்களோட பக்தி இறையாண்மையையும் பக்தி ஒழுக்க நெறிகளையும் கடைபிடிக்க முடியும். அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா மற்ற இதை எதிர்க்கிற சக்திகளை நம்ம ஒன்று கூடி அவர்களை எதிர்க்கும் நம்மளோட சக்தியை நம்ம வெளிக்காட்ட வேண்டும். நம்மளோட இறையாண்மை இருக்கு, எங்களோட சக்தி இருக்கு சொல்லிட்டு நம்மளோட பக்தியை நம்ம வெளிக்காட்டுறோம். நம்ம அதனால நம்ம இறையாண்மையை வெளிப்படுத்த ரொம்ப நன்றி. இந்த முருகனுடைய பக்தனுடைய மாநாடு சீரும் சிறப்புமாக தன்னுடைய பக்தர்களுக்கு அருள்பாலிக்க மேலும் மேலும் அபிவிருத்தி அடையும்படி இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த உலகத்தின் கலாச்சாரத்துக்கு உச்சிப்புள்ளியாக இருக்கும் இந்த மாமதுரையின் 4 கோபுரத்தின் அதிகாரியாக இருக்கும் அம்மனின் அன்பு மகன் குமரனின் பெருமை போற்றும் இந்த இந்து கலாச்சார விழாவில் கலந்து கொள்வது நாங்கள் பெருமையும் தாண்டி இது எங்களுக்கு ஒரு முக்கியமான தருணம். முருகன் வேறு யாருமில்லை, சிவனுடைய சினம், நாங்கள் அவருடைய இனம். அதை தெரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் இன்று வந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும், மரபை காப்பாற்ற வேண்டும். எங்கள் மரபு அறிவியலும் மருத்துவமும் அனைத்து கல்வியில் சிறந்த என்னென்ன இருக்கோ அத்தனையும் கலந்தது. அந்த மரபை காப்பாற்றுவதற்காக இந்த மாபெரும் வேள்வியை கையில் எடுத்த இந்து முன்னணி அமைப்பிற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன் என்ற தமிழர் கடவுளாம் தமிழ் முருகன் அழகன் என்றால் முருகன் 247 தமிழ் எழுத்துக்களை சேர்ந்ததுதான் முருகப்பெருமான். சிவபெருமானே முருகன், முருகனே சிவபெருமான். இந்த தமிழ் முருக மாநாடு எவ்வளவு சீர்சிறப்பாக இந்த இந்து முன்னணியினர் அழகாக சிறப்புடன் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுக்கு நன்றி. நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்.